Hello guys, welcome back to my channel Abhilash Abhi 43. Welcome back to our channel Abhilash Abhi 43. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்பின்னுக்கு தான் வந்தேன். ஒரு 2 days ஆச்சு பைக் எடுத்து. ஸோ ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரைட், அவ்வளோதான். சும்மா போர் அடித்தது, அதனால தான். அண்டு ஒரு 4-5 கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. எதனால் நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டரை மாற்றிருக்கீங்க, அந்த பழைய ஹோல்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இதுதான், ஃபுல் பவுச்சில் வரும். இதில் வந்து சார்ஜபிள் எதுவுமே வராது, நார்மல் பவுச். இது வந்து டச் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டச் ஒர்க் ஆகும் எப்படின்னா, கால் அட்டன் பண்ணிங்கன்னா கட் ஆகும், நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3க்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் இதில் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ் இல்லை. இதுக்கும் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு சார்ஜபிள் போர்ட்டோடு தான் வரும். ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேம் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 7,000 அந்த ரேஞ்ச், 6,000 7,000 அந்த ரேஞ்சு தான் வரும். பட் அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இது வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு தான். ஆக்சுவலி அது நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் வந்து 100% செக்யூர். பட் அவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட் நான் அதில் இறக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால் நான் வந்து இது ஒரு 450 rupees வரும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஷாப்பில், வாவா அக்சரி ஷாப். ஸோ அது உங்களுக்கு தெரியும், நான் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கவங்கள. ஸோ அவரோட ஷாப்பில் இருந்துச்சு, அதுதான் வாங்கினேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா, நான் அவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கால் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவார். ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு சார்ஜபிளோடு வரும். இந்த மவுண்ட் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, பைக் நிப்பாட்டினதுக்கு அப்புறமும் இதில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டச் ஒர்க் ஆகுறது இல்லை அவ்வளோ கரெக்டாக. நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா மொபைலை வெளியே எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டச்சபிள் க்ளவுஸ் தான், ஸோ நோ இஷ்யூஸ், இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில், டஸ்ட்டில், மழையில், இது 3மே இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மழை பெஞ்சால் என்னோடய மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ எடுத்து நான் பாக்கெட்டுக்குள்ளே தான் போட்டாகணும். ஒரு டஸ்டி ரோட்லலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபுல்லாக டஸ்ட் ஆயிரும். ஸோ வேறு வழி இல்லை இதில். பட் இதில் இது ஆக்சுவலாக ஒரு வாட்டர் ப்ரூஃப். ஸோ ரெயின் இஷ்யூ நோ ப்ராப்ளம். ஜிப்பை மூடிட்டிங்கன்னா நோ இஷ்யூஸ், தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே போகாது, டஸ்ட் படவே படாது. வெயிலில் மேக்ஸிமம் இதை விட இது செக்யூர் தான். ஸோ காய்ஸ், இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நான் வேறு ஜாக் போட்டு வந்திருக்கேன். எஸ், நம்ம மீதியை ஓட்டிக்கிட்டே பேசலாம். அங்கே ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு, அதனால தான் ஓட்டிக்கிட்டே பேசலான்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு உள்ள ஹெல்மெட்குள்ளெல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிளைமேட் கண்ட்ரோலர்னு கூட சொல்லலாம். தெரில ஜி, இங்கே அடிபட்டு இருந்துச்சு, செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். செத்துருச்சு. அது வண்டியில் அடிச்சிருக்கும். செத்துருச்சா? செத்துருச்சு தானே? செத்துருச்சு. அது கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 hours இருக்கும். அப்புறம் சரிங்க.
அடிபட்டு இருந்துச்சு. சேம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிளைமேட் கண்ட்ரோலர் தான். இது வந்து அது அப்படி கிடையாது, பட் யூசேஜ் ஈஸி. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னா ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கனெக்ட் பண்ணணும். அந்த டைமில் மழை பெஞ்சிச்சுன்னா நனைய தான் செய்யும், வேறு வழி இல்லை, ஏன்னா ஜிப்புக்குள்ளே தண்ணி போயிடும். பட் இது அப்படி இல்லை, ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ஸ், நோ இஷ்யூஸ், தாராளமாக போகலாம். இதுக்கு வந்து சார்ஜர் கூட வராது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தனியாக ஒரு சார்ஜர் வாங்கிட்டு ஃபிட் பண்ணணும். இதுக்கு வந்து சார்ஜர் வந்து இன்பில்ட் தான். அது நீங்கள் ஹெட்லைட், நீங்கள் என்னோடய லாஸ்ட் அந்த ஃபிட்டிங் வீடியோ இருக்கும். ஹெட்லைட்குள்ளே இன்டர்செப்டருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட் இருக்குது, இன்டர்செப்டர் அண்ட் ஜிடிக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் தான் அது வச்சுருக்காங்க, நீங்கள் அது யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஷோரூமில் தான் கொடுத்தேன். இங்கே ஹெட்லைட்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க அக்சரிஸ் மாட்டுறதுக்கு, ஏதாவது லைட் ஒரு ஏதாவது உங்கள் அக்சரிஸ் மாட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இதை அங்கே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஷோரூமில் தான் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா பைக்கு நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு பேசிடுவேன். பட் இது வந்து பைக் நிப்பாட்டி ஜிப்பை கழட்டி மொபைல் வெளியே எடுத்து ஸ்வைப் பண்ணி தான் பேச முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போட்டு ஜிப்பை மாட்டி அது வந்து அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ அதெல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் இது மாற்றினேன். ஒன்லி மேப்பு தான், ஃபோன் கால் நோ இஷ்யூஸ், ஃபோன் கால் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேப் ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே தாராளமாக போகலாம். மழை வந்தாலும் சரி, டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, நோ இஷ்யூஸ். பட் இது வந்து மேப் ஆன் பண்ணி நீங்கள் மழை டைம்லலாம் போக முடியாது. வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ஸ்னால் நோ இஷ்யூஸ், பட் நார்மல் ஆர்டினரி மொபைல்ஸ்னால் கண்டிப்பாக அது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மங்கீஸ் எல்லாம் எப்படி சாகுதுன்னா, ஜூஸ் இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறோம், அவங்க குடிக்கட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு. பட் அது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ரெகுலராக பழகிட்டு மறுபடியும் யாராவது வீசுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் ரோட் சைடில் வந்து இருந்துடுறாங்க. ஸோ ரோடு க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் வண்டி வேணும்னே யாரும் பண்ணுறதில்ல, பட் அது இட் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம அந்த பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ளீஸ் அவாய்ட் கிவிங் ஃபுட் ஃபார் த monkeys. நீங்கள் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மைண்டில் வச்சு ஓட்டுங்க. போனால் போகட்டுமேனு போகாதீங்க. they have a family too. அதுவும் ஒரு உயிர் தான். ஓகே, பேக் டு த டாபிக். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜர் வாங்குறதுக்கு பேசாமல் இன்னும் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் விவேக் கிட்ட வாங்கினேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் விவேக்கோட நம்பர் இருக்குது, அவருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவார். இது வந்து ஃபிட் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்ஃபீல்ட் ஷோரூமில் கொடுங்க. ஏன்னா வெளியே கொடுக்கறது அவ்வளோக்கு நல்லது இல்லைன்னு தோணுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட் இதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இதுக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு அக்சரிஸ்க்கு எக்ஸ்ட்ரா சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷோரூமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஷோரூமில் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டுங்க. ஸோ எஸ், தட்ஸ் இட் guys. இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ், நான் எதனால் இதை மாற்றினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ. இட்ஸ் ஜஸ்ட் அ குவிக் வீடியோ. ஸோ எஸ், தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். bye bye. மச்சே, எங்க மச்சு? கிளாஸ் பண்ணிட்டு வரேன், ஹார்ன் அடிக்கிற கண்டுக்கிறதே இல்லை. மச்சு எப்போ? நீ இப்போ வா, இப்போ தானே அந்த பெண்டில் இருந்து ஒரு கிளாஸ் பண்ணிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு வந்துருக்கிறேன் நான். கீழேயா? நான் ஸ்லோவாக தானே வந்துட்டு இருந்தேன். தான் அந்த ஓவர்டேக் பண்ண தெரியுமா? ஆமாம் ஆமாம். முன்னாடி இருந்து நான் கிளாஸ் அடிச்சுக்கிறேன், ஹார்ன் அடிக்கிறேன். டீ ஆ வா முன்னாடி. ஆ மச்சே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த vlogல. ஆமாம். இஸ் மிஸ்டர் நரேஷ். ஹலோ. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஸோ கரெக்டாக கோயின்சிடென்ட் தான், கரெக்டாக மீட் பண்ணிட்டோம். சரி, ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு இங்கே வந்திருக்கோம்.